எங்களை வந்து பேச்சுவார்த்தைக்கு யாருமே கூப்பிடல. அந்த அரசு வந்து பேச்சுவார்த்தைக்கு அழைக்கணும்னு பார்க்குறோம். இந்த படித்த சமுதாயம் இப்படி வீணாக போச்சுன்னு சொன்னால் நாளைக்கு யார் சார் படிக்க வருவாங்க? மாணவர்கள் எப்படி சார் படிக்க வருவாங்க? உண்மையாலுமே சார் இந்த உயர்கல்வி முதன்மை மாநிலம் என்று சொல்லுகிறோம். ஆனால் நாங்கள் அரசு கல்லூரியில் படித்து வேலை செய்து நாங்கள் எம்ஏ எம்ஃபில் பிஹெச்டி பட்டம் பெற்று ஸ்லெட்டு நெட்டு தேர்வுகளை எழுதி நாங்கள் பாஸ் செஞ்சு இங்கே நாங்கள் வருஷத்துக்கு 2 மதிப்பெண் உங்களுக்கு தரோன்னு சொல்லி அரசு சொன்னதுனால 15 வருடம் 18 வருடம் நாங்கள் வேலை செய்கிறோம். இன்றைக்கி 13 வருஷம் ரெக்ரூட்மெண்ட்டே இல்லை. இன்றைக்கி வந்து எல்லாருக்குமே ஒன்றா தேர்வுன்னு சொல்லிட்டு அந்த இந்தியாவில் எங்கேயுமே கிடையாது சார் இந்த தேர்வு. நீட்டு தேர்வை எதிர்க்கிறாங்க அந்த அரசுன்னு சொன்னால் நாங்கள் அரசு கல்லூரியில் படித்து இன்றைக்கு அரசு கல்லூரியிலே கௌரவ விரிவுரையாளராக இத்தனை ஆண்டுகள் பணியாற்றுகிற எங்களுக்கு இந்த அரசு வந்து ஒரு தேர்வை வைக்குது. என்னையும் மாணவனையும் ஒன்றா தேர்வு எழுத வைக்குது. எந்த விதத்தில் இது நியாயம்னு எங்களுக்கு ஒன்றும் புரியல சார். தயவு செய்து சொல்கிறேன், இலவசங்களை எவ்வளோ அள்ளி கொடுத்து மக்களுக்கு எவ்வளோ செய்திருக்கிறீர்கள். ஆனால் தயவு செய்து படித்த எங்களுக்கு உழைப்புக்கேற்ற ஊதியம் தாங்க. இந்தியாவிலே கடைசி ஊதியமாக இருக்கிறது. அதை முதல்வர் ஐயா அவர்கள் கருத்தில் கொண்டு நிச்சயமாக அவரே தாமா முன் வந்து எல்லாருக்குமே இப்போ வாரி வழங்கிட்டு இருக்காங்க. அதில் எங்களுக்கும் கருத்தில் கொள்ளணும் முதல்வர். எங்களை கருத்தில் கொண்டு எங்களுடைய கோரிக்கைகளை போர்க்கால அடிப்படையில் நிறைவேற்றணும். அதாவது இவர்களுடைய ஒரே ஒரு கோரிக்கை, முதல்வர் இவர்களுடைய கோரிக்கை நிறைவேற்ற வேண்டும் என்பதுதான். ஏன்னா அழைத்து பேச வேண்டும் என்பதற்காகத்தான் அவர்கள் அவங்களுடைய இயக்குநர் அலுவலகத்தில் தற்பொழுது போராட்டத்தில் ஈடுபட்டு வர்றாங்க. கிருஷ்ணன்